நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நிஃப்டி ஃபியூச்சரோட டெக்னிக்கல் சார்ட் அனாலிசிஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ ரொம்ப நாளா வீடியோ போடல. அதனால நம்ம ஒரு டீட்டெயில்டு வீடியோவா பார்க்க போறோம். இதில பார்த்தீங்கன்னா, வீக்லி, டெய்லி அண்ட் இன்டர்னல் டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் என்னங்கிறத நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஸோ இதில நம்ம நெக்ஸ்ட் அப்டேட் என்னென்ன இருக்கு? கேண்டில் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கு? ட்ரெண்ட் என்ன? அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்ப்போம். ஸோ நான் இந்த வீடியோ சொல்ற அத்தன விஷயம் பார்த்தீங்கன்னா, என்னோட நாலேட்ஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்க என்ன ஃபாலோ பண்றீங்கன்னா, நீங்க உங்களோட அனாலிசிஸ் எடுத்துக்கிட்டு, அதன் பிரகாரம் நீங்க உங்களோட மணி மேனேஜ்மென்ட் ஸ்டாப் லாஸ கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் பெர்சன் கிடையாது. நான் வந்து என்னோட அனாலிசிஸ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேனே தவிர, நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸ் என்னங்கிறதையும் கரெக்ட்டா பார்த்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம் நம்ம ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் நடந்திருக்கு. பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கான டார்கெட் ரேஞ்ச் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ டே டைம் ஃப்ரேமும் கிளியராவே போட்டிருந்தேன். லாஸ்ட் வீடியோல கரெக்ட்டா சொல்லவும் செஞ்சிருந்தேன். அதே போல நல்ல ஒரு ஃபால் நடந்துட்டு தான் இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட பிரைஸ் ஆக்ஷன் வந்து ஹையரே போயிட்டு இருந்தது. ஹையர் லோவ வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்டின்ட்டு. ஸோ ஹையர் லோ பிரேக் பண்ணிட்டு ஒரு ஸ்மால் பிரைஸ் ஆக்ஷன் நடந்து பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஒரு நல்ல ஒரு ட்ரெண்ட் வந்து அம் வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் பியரிஷ் ட்ரெண்டா இருக்கு அப்டின்ட்டு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் சார் நெக்ஸ்ட் டார்கெட் என்ன? இப்ப டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டுருக்கு. பட் இது வந்து கிட்டத்தட்ட வந்து அம் எப்படி சொல்றதுன்னா, ஃபுல்லி நாட் அப் ட்ரெண்ட் ஃபுல்லி நாட் டவுன் ட்ரெண்ட். இது ஒரு கரெக்ஷன்ஸ் தான். ஸோ எப்ப வேணாலும் ட்ரெண்ட் வந்து பைக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டான ட்ரெண்ட் செல் கிடையாது. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம் செல் இருந்தது. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேம் செல்லுக்கு மாறியிருக்கு. அம் மந்த்லி வந்து மேபி வந்து செல்லுக்கு வந்து சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா? அது செல் ஆகுற வரைக்கும் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் எப்ப ட்ரெண்ட் வந்து சிங்க்ரனைஸ் ஆகுதோ, அப்பதான் நமக்கு வந்து கரெக்ஷன்ஸ்ல இருந்து கிராஷ் அப்படிங்கிற விஷயத்துக்கு போ முடியும். ஸோ ஸ்டில் நவ் மந்த்லி டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா, பைல தான் இருக்கு. ஸோ கிராஷுக்கான பாசிபிலிட்டீஸ் இப்போதைக்கு இல்ல. கரெக்ஷன்ஸ் தான் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா மந்த்லி டைம் ஃப்ரேம் இன்னும் செல்லிங் சைட்ல போகல. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து இப்போதைக்கு ஒரு கரெக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அந்த கரெக்ஷனுக்கான டார்கெட் என்ன? அப்படிங்கிறத நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்ல செக் பண்ணுவோம். ம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டைம் ஃப்ரேமோட ஹையர், லோ ரேஞ்சையும் மார்க் பண்ணிட்டு, அதுக்கான ரேஞ்ச் செக் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா 21,800 நம்ம வந்து நெக்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் வீக்லி டைம் ஃப்ரேம் பிரைஸ் ஆக்ஷன் பிரேக் அவுட்டான டார்கெட் ரேஞ்ச் வந்து 21,800 இந்த ரேஞ்ச் நமக்கு வந்து இண்டிகேட் பண்ணுது வீக்லி டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த லெவலுக்கு கிட்டத்தட்ட நியரஸ்ட்டா வரப்போகுது. இந்த லெவல் ரீச் ஆகுற சான்ஸ் இருக்கா என்னங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா, டே டைம் ஃப்ரேம். ஸோ டே டைம் ஃப்ரேம்லயும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ அந்த டவுன் ட்ரெண்ட்ல இருந்து ரிவர்சஸ் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ அடுத்த டார்கெட் ரேஞ்ச் எங்க இருக்குங்கிறத செக் பண்ணுவோம் டே டைம் ஃப்ரேம்ல. டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் ட்ரெண்ட் லைன் இருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனையும் தாண்டி தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பாசிபிலிட்டீஸ் வந்து ரொம்ப ரொம்ப சாரி ஒன் செகண்ட். ஸோ இங்க தான் வந்து நம்ம அடுத்த டார்கெட் ரேஞ்ச் இருக்கு. டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும். ஓகேங்களா? ஸோ எப்படி ட்ரா பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிரைஸ் ஆக்ஷன்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு. ஸோ ஸோ இங்க இருக்க பிரைஸேஷனோட லெவலுக்கு மார்க் பண்ணோம்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமோட அ எக்ஸ்டென்ஷன் டார்கெட்டும், அதே போல வந்து டே டைம் ஃப்ரேமோட டார்கெட் ரேஞ்சும் கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஸோ நாளைக்கு மேபி இந்த ரேஞ்ச ரீச் பண்ணவும் செய்யலாம். பார்ப்போம். எப்படி இருக்க போகுது? இன்ட்ரா டைம் ஃப்ரேம் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இப்ப பொறுத்தவரைக்கும் அ டே டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல இருக்கு. ஸோ அதோட டார்கெட் ரேஞ்ச் இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம சொல்லியிருக்கோம். அதேபோல வீக்லி டைம் ஃப்ரேம் பொறுத்தவரைக்கும் எக்ஸ்டென்ஷன் ரேஞ்ச் ஃபிபனாசி எக்ஸ்டென்ஷன் ரேஞ்சும் பார்த்தீங்கன்னா 21,800 ஷோ பண்ணிட்டு இருக்கு. இன்னொன்னு நம்ம நேச்சுரலாவே பார்த்தீங்கன்னா, இங்க உள்ள நெக்ஸ்ட் சப்போர்ட் ரேஞ்ச் நிஃப்டில ஃபியூச்சர்ல எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ரேஞ்ச் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ நம்ம இங்க வச்சிருக்கேன். கரெக்ட்டா இந்த ஜோன் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். ஸோ எல்லா ரேஞ்சும் கரெக்ட்டா மேட்ச் ஆகுதுன்னு நீங்க வந்து செக் பண்ண முடியும். ஸோ பாருங்க. ஓகே. ஸோ இப்ப இந்த இடத்துல நமக்கு அடுத்த லெவல் கிட்டத்தட்ட எல்லா லெவலும் பார்த்தீங்கன்னா, இந்த லோ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரேஞ்ச் கரெக்ட்டா வந்துட்டு இருக்கு.
அதே போல இந்த ரேஞ்ச் தான் நமக்கு வீக்லி டைம் ஃப்ரேம் இண்டிகேட் பண்ணுது. டே டைம் ஃப்ரேம் நமக்கு இந்த ரேஞ்ச் தான் டார்கெட் ரேஞ்சா வந்து ஷோ பண்ணுது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிளியராவே நம்ம அனலைஸ்ல செக் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் ரேஞ்ச் வந்து டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும், வீக்லி டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் 21,800 ஓகேங்களா? ம். இதுக்கு பிறகு மார்க்கெட் அடுத்த லெவலுக்கு எங்க போகலாங்கிறது, இந்த லெவல் ரீச் ஆன பிறகு என்ன நடக்குதுங்கிறத வாட்ச் பண்ணிட்டு நம்ம அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து இன்ட்ரா டைம் ஃப்ரேம்ல வந்து எந்த லெவலுக்கு போக பாசிபிலிட்டீஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். ஓகே. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா செகண்ட் இப்போ நமக்கு தேவையான லைன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்குவோம். இப்போ மத்ததெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன்ஸ் ஆகுற மாரி இருக்கலாம். டே டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் இன்ட்ரா டைம் ஃப்ரேம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப எதிர்பார்க்கக்கூடியது நம்ம இன்னைக்கு புட் வந்து முடியும்போது ஹோல்ட் பண்ணியிருக்கோம். ஆ நான் வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன். டெலகிராம் சேனல் வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். ரீசன் இருக்கு. ஸோ டெலகிராம் சேனல்ல அப்டேட் பண்ணாம செஞ்சிருக்கேன். ஆம் பட் யூடியூப்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், முடிஞ்ச வரைக்கும் நான் அப்டேட் பண்றேன். ஸோ நீங்க வந்து இதில உங்களோட அனாலிசிஸ் சேர்த்துக்கிட்டு நீங்க அதுக்கு தகுந்த மாரி ட்ரேட வந்து நீங்க கன்டின்யூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, டே ஹை, டே லோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இந்த டே லோ வந்து பார்த்தீங்கன்னா, அ ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சப்போர்ட் ரேஞ்ச். ஏன்னா கேப் டவுன் ஆயிட்டு கிரீன் பாரா க்ளோஸ் வச்சிருக்கிறது, ம் கொஞ்சம் வந்து வால்யூம் அதிகமா உள்ள கேண்டில். ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் நமக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்லயோ அல்லது கேப் டவுன் ஆகி ட்ரேட் ஆகலாம். ஸோ இந்த லெவல்ல பிரேக் ஆயி ட்ரேட் ஆச்சு அப்டின்னா, நல்ல ஒரு பிக் பியரிஷ் மூவ் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? அதுவும் ஓப்பன் கேன்லயே பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னும் ரொம்ப நல்லது. பார்ப்போம். இந்த லெவலுக்கு இந்த மாரி நடக்க வாய்ப்புகள் இருக்கா அப்டிங்கிறத நம்ம நாளைக்கு ஓப்பனிங் ஆகும்போது டிசைட் பண்ணுவோம். ஒருவேள கால் சைட்ல புட் சைட்ல இருக்கிறத நம்ம எக்ஸிட் பண்ணோம்னா, இந்த லெவலுக்கு மேல மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா, நான் புட் வந்து வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லன்னு நெனைக்கிறேன். ரீசன் வந்து ட்ரெண்ட் வந்து கிராக் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ பிரைஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ ஒருவேள மார்க்கெட் வந்து இப்படி பிரேக் ஆச்சுன்னா, நமக்கு வந்து ட்ரெண்ட் சேஞ்ச். பட் கால் சைட்ல போகலாமான்னு கேட்டா போகக்கூடாது. பட் புட் சைட்ல இருந்து எக்ஸிட் ஆயிருக்கே தவிர, கால்ஸ்க்கான அப்டேட் எதுவும் இல்ல. ஸோ ஒருவேளை அந்த மாரி இருந்ததுன்னா, நம்ம நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இந்த லெவல்ல பிரேக் பண்ணுச்சுன்னா, சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அம் புட் சைட்ல இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒருவேள நாளைக்கு மார்க்கெட் வந்து இந்த லோக்கு கீழ ட்ரேட் ஆனாலோ, இந்த லோக்கு கீழ சஸ்டெயின் ஆயிடுச்சுனாலோ, ஸோ நெக்ஸ்ட் லெவல்ல நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா, 21,800 போறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பார்ப்போம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி மூவ் ஆக போகுது, என்ன மாரி ஸ்டேஜ்ன்ட்டு. ஸோ இதுதான் இன்ட்ரா டே டைம் அனாலிசிஸ். ஸோ வீக்லி, டெய்லி அண்ட் இன்ட்ரா டே டைம் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸ்டில் நவ் வந்து பைக்கான பாசிபிலிட்டீஸ் இன்னும் எதுவும் தெரியல. அ ஸோ இந்த இடத்துல நம்ம நடக்கிறத வச்சு நம்ம டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு ஒருவேளை கேப் டவுன் ஆயி ட்ரேட் ஆச்சுன்னா என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறத சொல்ல. ஸோ பிரைஸ் ஆக்ஷன் ட்ரெண்டுக்கு சாதாரணமா கொண்டு பிரேக் அவுட் ஆனா நம்ம வந்து டவுன் சைட்ல ஃபோக்கஸ் பண்ணலாமே தவிர, அதர்வைஸ் வெயிட் பண்ணுங்க. மேபி கேப் ஃபில்லிங் ஆகவும் சான்சஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு பொறுத்தவரைக்கும் லோக்கு கீழ பிரைஸ் செஷன்ஸ் குடுத்து பிரேக் ஆச்சுனாலோ, அல்ல டைரக்ட்டா பிரேக் ஆனாலோ, நல்ல ஒரு பிக் பியரிஷ் மூவ் நாளைக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த லோ வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான லோவா இருக்கு டே லோ. ஸோ அதுக்கான நெக்ஸ்ட் டார்கெட் 21,800 சரிங்களா? ஸோ நாளைக்கு என்ன பொறுத்தவரைக்கும் ஓப்பன் கேன்லயே பிரேக் அவுட் ஆச்சுன்னா, மேபி நாளைக்கே டார்கெட் ரேஞ்ச ரீச் பண்றதுக்கும் சான்சஸ் நெறைய இருக்கு. ஓகே. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நான் இங்க அனலைஸ் பண்ணி சொல்ற அத்தனை விஷயமும் பார்த்தீங்கன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நாலேட்ஜ் தான் உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ நீங்க உங்களோட அனலிசிஸ சேர்த்துக்கிட்டு கரெக்ட்டான ஸ்டாப் லாஸ் அண்ட் மணி மேனேஜ்மென்ட் நீங்க அனலைஸ் பண்ணிட்டு அதன் பிரகாரம் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.